எந்த அரசியல் பயிற்சியும் இல்லாமல் நேராக இந்த கோடம்பாக்கம், சாலிகிராம், பனையூர்ல இருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த இல்ல விருப்பம், அந்த ஆசை இல்ல நீங்க அவர் தவிர நேரா அவருக்கு கிடையாது. இல்ல நேரா சினிமா ஷூட்டிங்ல இருந்து வராருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அவர் களத்துக்கும் போக ஆரம்பிச்சிருக்கிறாருல்ல, ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறாரு. பரந்தூர் போயிருக்காரு, அடுத்து வேங்கவேல் போவாருன்ற ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ அந்த களத்தையும் அவர் தொடங்கி இருக்காருல்ல, வெறும் சினிமா களத்துல மட்டும் இல்லைல்ல. அது பரந்தூரையே கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் நடத்தினாரு. பிரவீன் சாண்டிக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊர்வலமா ஒரே ஒரு கேரவன்ல ஒரு விலை ஏன்னா உயர்ந்த நீங்க வண்டியில அனுமதிக்கல, போறாரு. நீங்க அனுமதிக்கலன்றாருண்ணே ஏகனாபுரத்துக்குள்ள போறதுக்கு. இல்ல இல்ல, அவருக்கு யாருமா அனுமதிக்கிறது? ஜனநாயக நாட்டுல காவல்துறை அனுமதிக்கணும். அப்புறம் மீறி இல்ல, போயிட்டா நீங்க நீங்க என்ன சொல்வீங்க? அவர் காவல்துறை மதிக்கலன்னு சொல்வீங்க. இல்ல, அனுமதியே கேட்க கூடாதுமா. நம்ம ஏற்கனவே கேட்கவே கூடாது. அர்ஜுனாவை பார்த்தோம். எதுக்குமா கேட்கணும்? ஒரு 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 நாட்டுல ஒரு குடிமகன் இன்னொரு குடிமகனை போய் சந்திக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 910 நாட்கள் அந்த மக்கள் அந்த மண்ணில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கூடாது, அது விவசாய வாழ்விடங்கள், எங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது, குடியிருப்புகளை பாதிக்கிறதுன்னு அந்த மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்ட காலத்துல நாங்க ஏற்கனவே ஆதரவா இருக்கிறோம். அதுல விஜய் 910 நாட்கள் 2.5 ஆண்டுகள் அந்த மக்களின் குரலை செவி மடுக்காத விஜய், தேர்தல் வருகிறது 2024, யாருமே செவிமடுக்கலையே. விஜய் மட்டும் இல்லல்ல, ஆளுங்கட்சி செவிமடுத்ததா, மத்திய அரசு செவிமடுத்ததா, மாநில அரசு செவிமடுத்ததா? இல்ல, அவங்க எல்லாம் ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர முயற்சிக்கிற கட்சிகள்மா. அதுதான் சொல்றேன். எதுக்குறது இல்ல, அவங்க போராட்டம், மக்கள் போராட்டத்தை தீர்த்து வைக்க வேண்டியது யாரு? ஆட்சியில இருக்கிறவங்க தான். நீங்க எல்லாம் ஆதரவு தான் தெரிவிக்கலாம், மற்ற எல்லா கட்சிகளுமே. ஆமாமா, அது அவங்கதான் அரசு தரப்புல கட்டாயமா இப்ப ஏற்கனவே நாங்க ஒரு 3-4 இடத்துல செய்யப்பட்ட ஆய்வில் ஏற்கனவே மீனம்பாக்கம் விமான நிலையத்துல போதுமான அளவு விமானங்கள் வருகை புரிவதற்கும் அந்த வர்த்தகத்தையும் அல்லது பயணிகளினுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்கால நலன் கருதி நாங்க இந்த விரிவாக்கத்தை செய்யணும்னு சொல்றாங்க. நாங்க என்னன்னா, மக்களின் ஒப்புதல் இல்லாமல் மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த மண்ணி குடியிருப்புகளை அகற்றுவது. அது புரியுதுன்னு இல்ல, 2 நிலைப்பாடுகள் எனக்கு புரியுது. நான் கேக்குறது, நீங்க 2.5 வருஷமா விஜய் அவங்கள பார்க்கவே இல்லையேன்னு கேக்குறீங்களா? 2 வருஷமா மற்றவங்களும் தானே பார்க்கலன்ற கேள்வி வராதா? முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களும் தான் பார்க்கல. ஏன்னா அந்த திட்டத்தை கொண்டு வருவதே அவர்கள் தானே. அந்த திட்டத்தை அவர்களே கொண்டு வந்து விட்டு அதற்கு போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவா அவர்களால் நிக்க முடியாது. ஆனா விஜய் அதை எதிர்க்கிறாரு. பரந்தூர்ல வேண்டான்னு சொல்றாரு, தனி அரசு வேண்டான்னு சொல்றேன். ஆனா நாங்க வள்ளுவர் கோட்டத்துல நாங்க PR பாண்டியனோட வள்ளூர் கூட்டத்துல மாநாடு நடத்தி நான் கிட்டத்தட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி ஓராண்டுகளுக்கு மேலாகிறது. கிட்டத்தட்ட விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக கட்சி துவக்கியதற்கு பிறகு வாக்குகளை பெறுவதற்காக அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று தான் முதலமைச்சர் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக பரந்தூருக்கு போய் ஒரு 5 நிமிடம் பேசுறாரு. அதுல 3 நிமிடம் யாரோ எழுதி கொடுத்த பேப்பர்ல இருக்கிறத பேசுறாரு. மறுபடியும் அவர் வந்துட்டாரு. போராட்ட குழுவினரை சந்திக்கல, அந்த மக்களை சந்திக்கல. ஒரு 16 பேர் அந்த போராட்ட குழு தலைவர்களுக்காகமா, கதிரேசவன், சுப்பிரமணியன் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான். ஆனா அவர்களோட வீட்டுல கூட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த சூழல் குறித்து ஒரு ஆழமா விவாதித்து, அப்புறம் அந்த பரந்தூரில் விமான நிலையத்தை நான் அமைக்க விடமாட்டேன், அதாவது தமிழக வெற்றி கழகம், விஜய் நான் இருக்கிற வரை நீங்க அச்சப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், இந்த கட்சி உங்களோடு இருக்கிறது என்று எப்ப விஜய் சொன்னாரு? அந்த பொதுக்களம், அந்த களத்திலேயே சொல்லல. இல்ல, அப்போ இன்னைக்கு அவர் சரியான அரசியல் பாதையில போறதா தெரியல. ஜனநாயகன் நடிச்சாலும் ஒன்னும் பயனளிக்காதுன்றீங்க. இல்ல, அவர் ஒரு பணநாயகன். மீண்டும் பணம் சம்பாதிப்பதற்காக ஜனநாயகங்கிற ஒரு படத்தை பிழையா வைக்கிறாரு. அப்ப ஏற்கனவே நீங்க முகப்படியா சோகசியமா கேட்டீங்க. அந்த சாட்டையோடு எங்கள் வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் அந்த படம், அந்த பாட்டு ரொம்ப அந்த அந்த பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாட்டு மக்கள் அதுல அந்த நியாயத்தை உணர்ந்து புரட்சி தலைவருக்கு வாக்களித்தார். ஆனால் புரட்சி தலைவருடைய தியாகம், புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த அர்ப்பணிப்பு, அவர் மக்களுக்காகவே வாழ்ந்து, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக, ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்காக சாதி கடந்து மதம் கடந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகத்தான தலைவர். தன்னுடைய மொத்த சொத்தையும் விஜய் என்ன பண்ண போறாரு இனிமே தானே தெரியும். அவர் மக்களுக்காக அவரும் இருக்கலாம், இல்லாம போன நமக்கு தெரியாதுல்ல. இப்பதான் ஒரு பரந்தூருக்கு போயிருக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம முன்முடிவுக்கு வரணுமா? நீங்க இப்ப மக்களோட நெருக்கமா இருக்கிற மாதிரி விஜய் எங்கேயுமே இல்லையாமா. இப்ப நீங்க அவ்வளவு பெரிய பவுன்சர், அவ்வளவு பெரிய இப்படி எல்லாம் வந்தா புரட்சி தலைவரே பண்ணலாமா? யாருமே பண்ணல. ஹாலிவுட் நடிகர்களே பண்றது இல்ல.
பெரிய பெரிய பாலிவுட் நடிகர்கள், பெரிய சரி, உலகத்துல நீங்க ட்ரம்ப பாத்துறீங்க, மக்களோட மக்களா நிக்கிறாரு. இப்ப சரி. நீங்க அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி மக்களோட மக்களா களத்தில் தெருவுல நின்று யாரோ ஒருத்தர் சரி. துப்பாக்கியில் சொல்றா, காலை உரசிக்கிட்டு போகுது. சரி. ஆனா இவங்க ட்ரம்ப் மாதிரி 100 மடங்கு தன்னை உயர்வா கேப்போம். கருதிக்கிற ஒரு விஜய் எப்படி கேப்போம், மக்கள் கேப்போம். தலைவனாக முடியும்? கேட்போம் விளையாடு. கேட்போம் திரு பிரவீன்காந்த், இன்னமும் விஜய் தன்னை ஒரு ஸ்டாரா தான் பார்த்துக் கொள்கிறார். பரந்தூருக்கு போறது கூட ஷூட்டிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ சினிமா போஸ்டரும் வெளியிட்டுட்டாரு. அப்போ இன்னும் அவர் வந்து ஒரு களத்துல மக்களோட நிக்கல அப்படிங்கிற விமர்சனம். அண்ணன் தனி அரசுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக வந்து ஒரு அரசு அமைத்தால்தான் அண்ணன் தனி அரசு ஒத்துக்கொள்வார் திரு விஜய் அவர்களின் சக்தியை பற்றி. யாருக்காக அமைக்கிறீங்களோ இல்லையோ, அண்ணனுக்காக. அண்ணன் தனி அரசுக்காக தனியாவே அரசு வைக்கணும், கூட்டணி கூட கிடையாது. தனி அரசு அமைச்சாதான் அண்ணன் தனி அரசு அதை உண்மையான விஜயை பத்தி நம்புவார். என்னன்னா மேடம், ஜெயலலிதா மேடம் வந்து கடந்த காலங்களில், அதாவது 2006-7க்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்புக்கு ஜெட் பிரிவில் கொடுத்தாங்க. அது என்னன்னா, மக்கள் கிட்ட ஒரு நடிகராக தான் இன்னமும் இருக்கார். இப்போதைக்கு அவர் மேலே பாயிற அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா பார்க்கவே முடியாத ஒரு கனவு நாயகன், குறிப்பாக பெண்களுக்கு நமக்கு தெரியும். ரொம்ப பூவே உனக்காகலேருந்து பார்த்து ரசித்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவரை நேரடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். அந்த பிரமிப்பு எப்போ நீங்கும்னா, சைக்கலாஜிக்கலாக ஒரு 10-20 இடத்துக்கு இவர் நார்மலாக போயிட்டு வந்தால் தான் அந்த பிரமிப்பு நீங்கும். இன்னும் அவரை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் போயிருக்கணும்ல இந்நேரம் 10-20 இடத்துக்கு போவாங்க. அதாவது பரந்தூரில் ஆரம்பித்தது சிறந்ததாகவே நடக்கும், கவலையே படாதீங்க. அடுத்து வேங்கை வயலுக்கு அவர் தயாராகி விட்டார். அவர் தயாராகி விட்டாரோ இல்லையோ, காலம் அது உள்ள வேற நிறைய பேர் நுழைய வேண்டிய ஒரு இடத்துக்கு வேங்கை வயல், பல இடத்துல வேங்கைகள் பல நுழைய வேண்டியது இருக்கு. இப்போ வேங்கை வயலுக்குள்ள திரு விஜய் மாதிரியான வேங்கைகள் நுழைய வேண்டிய ஒரு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது இல்லையா. ஒண்ணு மேடம். ஜனநாயகன்ற டைட்டில் இருக்குல்ல மேடம், ரொம்ப இப்போதைய இதுக்கு வந்து, ஏன்னா ஒரு படத்தோட தலைப்பு வந்து மலைப்பாக இருக்க வேண்டும். அப்பதான் அது இப்போ எங்க வீட்டு பிள்ளை இன்ன வரைக்கும் நம்ம பேசுறோம்னா அந்த டைட்டில். அது மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஜனங்களை நம்பி வர்றாரு. முந்தானத்து கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பணநாயகன்ங்கிறாரு தனியரசன். அண்ணா அப்பதான் அப்படிதான் சொல்லுவாரு. அண்ணனோட பார்வையில நான் என்னவா நினைக்கிறேன்னா அது மாதிரிதான் உலகம். அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா மேடம், துரியோதனன் கிட்டயும் அர்ஜுனன் கிட்டயும் போய் உலகத்தை பார்த்துட்டு சொன்னப்போ அர்ஜுனனுக்கு பார்த்தவெல்லாம் நல்லவனா தெரியறான், துரியோதனுக்கு பார்த்தவெல்லாம் கெட்டவனா தெரியறான். அண்ணன் பண கட்சியில இருக்கிறதுனால பாக்குறது பூரா அப்பதான் தெரியும். என்ன பார்வையில குறைபாடா? இல்லம்மா, ஒரு அரசியல் கட்சியா பிரவீன் காந்தி இருக்கிறீங்க. ஒரு மக்கள் தலைவர் அரசியல் கட்சி நடத்துறார், ஒரு அலுவலகத்தில் இருக்கிறார். நாட்டில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் அந்த தலைவனை சந்தித்து அந்த மக்களினுடைய குறைகளை, அந்த நாட்டினுடைய யதார்த்த சூழல் குறித்து, இந்திய நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல், இது குறித்து அவரோடு விவாதிப்பதற்கும், பேசுவதற்கும், பழகுவதற்கும், அல்லது நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் இவர் யதார்த்தமாக மக்களோடு மக்களாக மக்களுக்கு போய் அவருடைய இருப்பிடம் சென்று தேடி களத்துல வேலை செய்யணும்ல. அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுங்க இங்க பிரவீன் காந்தியா. நீங்க எத்தனை தலைவர் அரசியல் தலைவரை பாக்குறீங்க? நான் பேசலாமா? நான் பேசலாமா? நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க. ஜனநாயகம் என்பதே மேடம் ஜனங்களை நாயகனாக மாத்துறதுதான். ஓகே, நாங்க இல்லங்க நாயகன். அவர் ஜனங்களின் நாயகன் தன்னை சொல்லிக்கிறாரு இல்லையே. இதுவரைக்கும் ஜனங்களின் நாயகனா தான் வச்சிருந்தத என்ன பண்ணிட்டோம், பணங்களின் நாயகனா மாத்திட்டோம். யாரு? ஆளுங்கட்சி இருக்கிற இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் என்ன பண்ணிடுச்சுன்னா, நாயகர்களை, அதாவது ஓட்டு போடுறவங்க நாயகர்கள், ஜனங்கள், அவங்கள நம்ம வந்து குற்றவாளியா மாத்தி வச்சிட்டோம், அன்பார்ச்சுனேட்லி வச்சிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் இல்லாதனால அந்த ஓட்டு அட்லீஸ்ட் வித்துலான்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு பிடித்த நாயகன், ஓகே, ஒருவேளை ரஜினிகாந்த் வந்திருந்தா, இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் படம் தான். அப்போ அப்படிதானே மேடம் இருக்கணும். நான் செல்ஃபி அப்படிதான் இருக்கணும், இல்லனா கூட ரீஷூட் பண்ண நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் பத்தி நீர். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ அவங்களோட டிமாண்ட் என்னன்னா மேடம், ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கிறதுனால படத்திலேயாவது அவர் என்ன சொல்ல போறாருன்றத பளிச்சுன்னு சொல்லிடணும். ஏன்னா கொஞ்சம் வினோத் கொஞ்சம் நல்ல டைரக்டர், வினோதமான டைரக்டர் தான். அந்த சதுரங்க வேட்டையே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால சரியான படமா தான் அது அமைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது 2 போட்டோ மேடம். சோ அவரோட அரசியல் பயணம், அவரோட கொள்கைகள், இல்ல அவரோட விஷன் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த படத்துல தெரியும். நிச்சயமா சொல்லணும். ஏன்னா இவர மாதிரி ஒரு பெரிய ஆட்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இது. இப்போ ஒரு சீமான்
ஒவ்வொரு இடத்துலயும் போய் 1000 பேர்கிட்ட பேசி வளர்க்கறத இவரு ஒரு படத்திலேயே சொல்லிடலாம். நம்ம காசு கொடுத்து வேற போய் பார்ப்போம். அது நீங்க காசு நாம வேற காசு கொடுப்போம். உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நீங்க பண்ணிதான் ஆகணும். இது வரைக்கும் நீங்க வந்து சம்பாதிக்கிற நிலைமையிலே இல்ல. உங்களை சம்பாதிக்க வைக்க முதல் முறையாக இல்லனா மத்த கட்சி எல்லாம் பிரச்சாரம் பண்ணனும்னா அவங்க காசு கொடுத்து கூட்டி வரணும். மேடம் எம்ஜிஆர் நாம 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கில போறோம். எம்ஜிஆர் எடுத்துங்க மேடம். அண்ணன் வந்து வார்த்தைக்கு வார்த்தை புரட்சி தலைவர், நானும் புரட்சி தலைவர் ஃபேன் தான். புரட்சி தலைவரின் பாடல்கள் தானே இன்ன வரைக்கும் எடப்பாடி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்ப அதையும் நம்ம காசு கொடுத்து தானே பார்த்தோம். அன்னைக்கு 290ல பார்த்தோம், இன்னைக்கு 200 ரூபாய்ல பாக்குறீங்க. அன்னைக்கு 2000 ரூபாய் வித்த கிரவுண்ட் இன்னைக்கு 2 கோடி விக்குது அப்படின்னு பார்த்தா டிக்கெட் கம்மி தான். என்னன்னா மேடம் முடிச்சிடுறேன். கேப்போம். ஜனங்கள் தேர்ந்தெடுத்த இது மேடம். சாட்டை எடுத்திருக்கிறார். ஊழலுக்கு எதிரான சாட்டையை வேட்டையாடும் அந்த சாட்டை. அதுதான் நான் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். இது எம்ஜிஆர் சாட்டையா அண்ணாமலை சாட்டையா? இது நிச்சயமா எம்ஜிஆர். இது நிச்சயமா புரட்சி தலைவருடைய சாட்டை தான். இது புரட்சி தலைவரின் சாட்டை. ஏன்னா அந்த படத்தில் வரும் காட்சி இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது. அதுல வந்து தீயதை ஒழித்ததுல அப்படி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நான் வந்து திரு விஜய் அவர்களை பார்க்கிறேன். அடுத்த புரட்சி தலைவராக நான் பார்க்கிறேன். கேட்போம்